ஹாய் காய்ஸ், என் பேரு புகழ். நீங்க பாக்குற பிஏ டெக் அண்ட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஒரு டெக் அப்டேட் தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆக போற Xiaomiலேருந்து 14 சிவில் மொபைல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த மொபைல் அப்படி என்னடா ஃபியூச்சர்ஸ் இருக்கு, நீ இதை பத்தி பேச வந்திருக்க அப்படின்னீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் நீங்க திறந்தாலே போதும் இந்த மொபைல் பத்தி தான் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. அந்த மொபைல் அப்படி என்னடா ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சினிமேட்டிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டியிருக்காங்க. நான் இங்கே ஃபோட்டோ போட்டுறேன் பாருங்க. நம்ம டிராவல்ஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் நார்மல் ஃபோட்டோவில் எப்படி இருக்காங்க பாருங்க, அதுக்கப்புறம் சினிமேட்டிக் ஃபோட்டோவில் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அந்த சினிமேட்டிக் வெர்ஷனை தான் இந்த மொபைலில் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கரெக்டாக 12ஆம் தேதி ஜூன் 12 லான்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த மொபைல்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஃபுல் பிளாக்காக இருக்குது, மேட் பிளாக்காக இருக்குது. இன்னொன்று அந்த பர்பிள் ஷேடில் ஒரு லைட் கலராக ஒன்று இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் அதில் டிசைனாக பெயிண்டிங் வர மாதிரி இருக்குது. எனக்கு ஃபேவரட்டாக அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி அது இல்லைன்னா மேட் பிளாக் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஃபியூச்சர்ஸ்குள்ளே வரலாம். ஃபியூச்சர்ஸ்குள்ளே நான் ஃபர்ஸ்டே ஓப்பனிங்கில் சொன்ன மாட்டி சினிமேட்டிக் கேமரா இருக்கிறனால தான் இது ஒரு பெரிய ஹைப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்ற கம்பெனிக்கெலாம் வயிறு எரியுது அப்படின்ற மாதிரிலாம் மீம் போட்டிருந்தாங்க. அந்த மீமையும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதர்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எரியுதா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது ஒரு ஃபன்னாக இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே வரும்போது இதில் ஸ்னாப் டிராகன் 8S Gen 3 கொடுத்துருக்காங்க. 8 இயர்ஸ் இருக்கு. நம்ம 7 இயர்ஸ் தான் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இது 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 12 GB ரேம் கொடுக்குறாங்க. 256 GB ரோம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சைட்ல இருந்து. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆம்லேட்டட் டிஸ்பிளே வருது. ஒரு மாதிரி OnePlusல எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிளியரஸ்ட் டிஸ்பிளேவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வருது. ஆனால் எந்த சீரீஸ்ன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மொபைல் லான்ச் ஆனால் நம்மளுக்கு தெரியும். அந்த லான்ச் ஆன உடனே அந்த மொபைல் பற்றின கிளியர் வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு அந்த மொபைல் பற்றின ஸ்பெக்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிரிசில்லெஸ் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பிரிசில் கிடையாது, இதில் சுத்தமாக பிரிசில் கிடையாது. பார்த்தீங்கன்னா பேக் கேமரா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். பிரைமரி கேமரா ஒரு 50 மெகா பிக்சலும் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அதில் தான் சினிமேட்டிக் எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஐ நாட் கன்ஃபார்ம் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. 32 மெகா பிக்சல் 32 மெகா பிக்சல்னு சொல்லிட்டு. அது எப்படி தெரியல, எப்படிடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் இது அன்அஃபிஷியலா தான் தெரியுது. ஆனால் 12 ஜூன் லான்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். இதுல கொடுத்துருக்கிறது ஹைப்பர் ஓஎஸ் தான் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 20 FPS ரேட் வரைக்கும் இதில் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திக்னஸ் 7.4 mm தான். ரொம்ப மெலிசாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஃபோனு. அது எவ்வளோ திக்குன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம் அது எவ்வளோ இதுவாக வருதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஆடியோ ஃபியூச்சர்ஸ் அடிஷ்னலாக ஏதாவது இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் இருக்கும், டாப்லயும் இருக்கும், பாட்டம்லயும் இருக்கும். ரெண்டுமே ஸ்பீக்கர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல பேட்டரி கெப்பாசிட்டி அந்த 7.4 mm கொடுக்கறனால பேட்டரி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். 4700 mAh பேட்டரி வருது. டர்போ சார்ஜிங் இருக்கு. 67 வாட் டர்போ சார்ஜிங் இருக்கு. ரிமூவபிள்லாம் கிடையாது, பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது. வேற என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குடா புகழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் வரேன். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அந்த குவாட் கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க இமேஜ் போடுறேன் பாருங்க. நம்ம சரத் ப்ரோ கூட போட்டிருந்தாரு. குவாட் கர்வ்னா பாத்தீங்கன்னா இட் இஸ் த ஃபர்ஸ்ட் சீம் டு ஃபியூச்சர் குவாட் கர்வ் டிஸ்பிளே இன் இந்தியா. இது வரைக்கும் குவாட் கர்வ் இல்லை. ஆனா இது குவாட் கர்வ்னா 4 சைடுமே 4 எட்ஜுமே பாத்தீங்கன்னா ஒரு சீம்லெஸ்ஸா எடுத்துட்டு கேர்வா கனெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. நம்ம வந்தவொடனே பார்க்கலாம் மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது
வேற என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். 3 கலர்ஸ் இருக்கு. அதுல எந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சதோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். 12 வந்து லான்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த மொபைல் பத்தி மக்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானும் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் எல்லாத்தையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ்க்கு. பாய் காய்ஸ், சியர்ஸ்.